வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். எப்படி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய யோசனையாகவே இருக்குது. ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. எல்லாம் நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு அந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்கான்னு பள்ளிக்கூடத்துல போய் பார்ப்போம்னு அட மதிய உணவு தான் நான் கொண்டு வந்தேன்னு இங்க பிள்ளைங்க காலையிலே சாப்பிடுதுன்னு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு தாத்தா, சூப்பரா இருந்துச்சு. இப்பெல்லாம் எங்க பள்ளிக்கூடத்துல காலையிலே சாப்பாடு போட சொல்லிருக்காங்க தாத்தா. நாங்கெல்லாம் நல்லா சாப்பிடுறோம். ஐயா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்பெல்லாம் அரசு பள்ளிக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ஐயா. அட நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை இப்பதான் பார்த்துட்டு வர்றேன்னு மனசுக்கு நிறைவா இருக்கு. பிள்ளைங்க சந்தோஷமா படிச்சு விளையாடிட்டு ஆரோக்கியமா இருக்குதுன்னு. பாப்பா வாமான்னு. ஐயா எப்படி இருக்கீங்க? நான் 12வது முடிச்சு காலேஜுக்கு போறேன். அரசு பள்ளியில படிச்சனால புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தான் பார்க்க ஆசைப்பட்டேன்னு நான் கண்ட கனவெல்லாம் தம்பி மு க ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காருன்னு. பாத்தீங்களா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அருமை பெருமைகளை யார் பேசுறா? முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பேசுறாரு. திமுக யாருக்கு எதிராக அன்னைக்கு காமராஜர் உயிரோடு இருக்கும்போது திமுக யாருக்கு எதிராக அரசியல் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். காமராஜருடைய ஆட்சி நீண்டு இருந்துச்சுன்னு சொன்னா வார்த்தை பாதியில போயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கலைஞரை நம்ம பெரிய அளவுல குறை சொல்லல. இருந்தாலும் இன்றைக்கு இந்த திமுகவுடைய அரசாங்கம் விளம்பரத்தை மட்டுமே மையப்படுத்தி மக்களுக்கு எதுவும் பெருசா சேவைகள் எல்லாம் செய்யல. ஆனாலும் விளம்பரத்தை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் உதாரணம். ஆனா தமிழ்நாட்டுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். 2 விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபர். அவர் வந்து ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் செய்து வருகிறார். 2 தினங்களுக்கு முன்பாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மரத்துல அவர்களுடைய கைகள் 2ம் கட்டப்பட்டு அடித்து தூக்குல தொங்க விடப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். இந்த திமுக கூட்டணியில இருந்து கொண்டு, அல்ல திமுக கூட்டணியில் இல்ல, பொதுவாகவே சமூக நீதிக்காக போராடுகிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிறோம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுறோம் சொல்லக்கூடிய ஒரு போராளிகளும் இதுவரையிலும் இந்த சம்பவத்தை கண்டிக்கல. அதில் உயிரிழந்த முருகனுடைய குடும்பத்துக்கு நீதி கேட்டு ஒருத்தர் கூட பேசல. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தற்கொலையாக மாற்றுவதற்கான முயற்சியில காவல்துறை இறங்கி இருக்கிறது. பெரிய ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள்ல இந்த செய்திகள் பெரிய அளவுல வரல. இந்த நிலைமையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. சோ இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு காவல்துறை, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை, அவர்களுடைய அராஜகம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அதனுடைய ஒட்டுமொத்த எடுத்துக்காட்டாக நேற்றைக்கு 2 தினங்களுக்கு முன்பாக நடந்திருக்கக்கூடிய சம்பவம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சார்ந்த மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவில்ல வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒப்பந்த காவலாளியா வேலை பார்த்து வரக்கூடியவர் அஜித். அவர் வந்து 2 தினங்களுக்கு முன்பாக அந்த கோவிலுக்கு வந்த ஒரு பெண், அவருடைய கார்ல இருந்த நகை திருடு போனது விஷயம் சம்பந்தமாக அவர் தான் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல அவர் மேல புகார் கொடுக்கப்பட்டதனுடைய பேரில் விசாரணை அப்படிங்கிற பேர்ல காவல் நிலையத்துல வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்துல வச்சு அடிச்சிருக்கிறாங்க, கோவிலுக்கு கொண்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க, கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தொழுவத்தை வச்சு பைப்பு வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அவர் கடைசியில உயிரிழந்திருக்கிறார். அவரை மட்டும் இல்ல, அவருடைய தம்பியையும் சந்தேகத்தின் பேர்ல அடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அஜித்தினுடைய உறவினர்கள் மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறது. திமுக இந்த விஷயத்தை மூடி மறைக்க பார்க்குது. ஏன்னா அவருடைய காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள், போராளி கட்சிகள், தமிழ்நாட்டில் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல களத்துல வந்து நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை இதுவரையிலும் நடந்திருக்கக்கூடிய இந்த அநியாயத்தை கண்டிச்சு பேசல. காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம்னு ஒண்ணு இருக்குது, ஹென்றி தீபன் அவருடைய தலைமையா. அந்த மனுஷன் தொடர்ந்து இதே மாதிரியான மனித உரிமை மீறல்கள், திமுக அரசு நடத்தக்கூடிய மனித உரிமை மீறல்களை தொடர்ந்து வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய கட்சி திமுக கூட இருந்துச்சு. ஆனா இதுவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த கூட்டு இயக்கத்துல இருப்பாங்க. நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், காவல் நிலையத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்,
மனித உரிமை மீறல்களை பேசுவாங்க. ஆனா இவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க, அந்த மீட்டிங்ல கூட கலந்துக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன், இதே ஜெய்பீம்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வரும்போது ஜெய்பீம் படத்துல ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தவறான முறையில அவர் செய்யாத குற்றத்துக்கு காவல் நிலையத்துல அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு அப்படி ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த படத்தை பார்த்து 2 நாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூங்கல. அதிமுக ஆட்சி நடைபெறும் போது கொரோனா காலகட்டத்துல ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் 2 பேர் சாத்தாங்குளத்துல தந்தை மகன் அவர்கள் காவல் நிலையத்துல அடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்னைக்கு இதே திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எல்லாம் வீட்டுல அவங்களால தூங்க முடியல. கொரோனா டைம்ல ஒரு போர்டையும் எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய போராடி குணத்தை காண்பித்தார்கள். மக்களுக்காக போராடுற நியாயத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்கணும்னு சொல்லி அவர் அன்னைக்கு போராடினார். ஆனா இன்னைக்கு திமுகவுடைய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் 20க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் கடந்த 4 வருஷத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல காவல் விசாரணை கைதிகள் அப்படிங்கிற பேர்ல காவல்துறையில காவல் நிலையத்துல விசாரணை கைதிகள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னொரு பக்கத்துல ரவுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கவுண்டர் பண்ற அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் நடைபெறுகிறது. இன்னொரு பக்கத்துல குற்றம் செய்தவர்கள் அவர்கள் கை கால்கள் உடைக்கப்பட்டு அவர் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டார் அப்படின்னு சொல்றது. வட இந்தியாவில யோகியினுடைய அரசாங்கத்தின் கீழே ஒருத்தன் தவறு செஞ்சிட்டான்னு சொன்னா அவனுடைய வீட்டை போய் புல்டோசர் வச்சு இடிக்கிறது எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமோ அதே மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் தான் இது. தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். தவறு செய்தவர்களை சட்டத்தினுடைய முன்னால் நிப்பாட்டி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை. ஆனா சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அது யாருக்கு நடந்தாலும் சரிதான், யாருக்கு நடந்தாலும் சரி. 2 பேர் சண்டை போடுறான், இல்ல சாதாரணமா நான் ஒருத்தன் இருக்கிறேன், என்ன ஒருத்தன் இன்னைக்கு வந்து தாக்குறான், நான் பதிலுக்கு தாக்குறேன் அப்படின்னு சொன்னா காவல் நிலையத்துல போனா காவலர் என்ன சொல்லுவாரு? அவன் உன்னை தாக்கினால் நீ எங்கிட்ட தானே சொல்லணும். சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கான அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தான்னு சொல்லி இதே காவலர்கள் நம்ம கிட்ட கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அந்த அதிகாரத்தை காவலர்கள் எடுத்தார்கள் சொன்னா இதை எப்படி நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றம் ஒருத்தர் மேல புகார் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அதை விசாரிப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அதை உச்சநீதிமன்றமே வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவோ சயின்டிபிக் மெத்தட் வந்துருச்சு. அதையெல்லாம் பின்பற்றாம, அதையெல்லாம் பார்க்காம, அதையெல்லாம் பயன்படுத்தாம ஒருத்தனை அடித்து துன்புறுத்தி குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்வது எந்த வகையில நியாயம்? அதனாலதான் தொடர்ந்து இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறுகிறது. 5 பேர் 6 பேர் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, ஒரு கம்பும் தடியும் இருந்துச்சுன்னு சொன்னா, யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னு சொன்னா சர்வ சாதாரணமாக யார வேணா அடிப்பாங்க. உங்களுடைய வீரத்தை ஒருத்தனை கெட்டி போட்டு ஒருத்தனை படுக்க வச்சு அவன்கிட்ட காமிக்கிறது என்ன மாதிரியான வீரம் இது? என்ன மாதிரியான வீரம்? காவல் நிலையத்துல நீங்க எல்லாம் அந்த அளவுக்கு ஒழுங்காவா இருக்கிறீங்க? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுல நீங்க முன்முனைப்பு காட்டுறீங்களா? பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறீங்களா? ஒரு தவறு நடந்தா, ஒரு குற்றம் நடந்தா அது எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குது, உங்களிடம் பேச வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் இன்றைக்கு காவல் நிலையத்துல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் போது அடிச்சு எவ்வளவு வழிமுறைகள் இருக்கிறது. அதை விட்டு உயிர் போற அளவுக்கு அடிப்பாங்களா? இன்னைக்கு செஞ்சு ஒரு குடும்பம் நடுத்தருவில் நிக்குது. 27 வயசு பையன் உயிரை இழந்துட்டான். இன்னைக்கு இப்ப வரைக்கும் அந்த உண்மையிலே அந்த நகையை திருடுறது யார் அப்படிங்கிறது தெரியல. இந்த 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6 பேரையும் கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்லி கைது செஞ்சு விசாரிக்கிறோம். அப்பதான் இந்த காவல் நிலையத்தில் நடைபெறக்கூடிய படுகொலைகள் அதற்கு ஒரு முடிவு வரும். பாதிக்கப்பட்டவர்கள் கூட காவல் நிலையத்துக்கு வருவதற்கு பயப்படுறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, புகார் கொடுக்க வரணும்னா பயமா இருக்கு. ஏன்னா காவல் நிலையத்துல காவலர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம் எப்படி இருக்கு? எல்லா காவல் நிலையத்திலையும் சிசிடிவி கேமரா வைக்கணுங்கிறது சட்டம். ஆனா சிசிடிவி கேமராவை அந்த நேரத்துல மட்டும் மாத்தி வைக்கிறது, குறிப்பிட்ட இடத்துல தெரியாம இருக்கிறது. ஆனா இங்க அயோக்கியத்தனங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கை காலம் முறிக்கிறாங்க. மனித உரிமை மீறல் அப்படின்னே தெரியுது. ஆனால் நம்ம எல்லாருமே கடந்து போறோம். அதெல்லாம் கடந்து போறதுனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்குது. நீங்க தவறு செய்யக்கூடியவர்களை தண்டிங்க, சட்டத்துக்கு உட்பட்டு தண்டிங்க, நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க, அவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை நிரூபிங்க, தண்டனையை வாங்கி கொடுங்க. அதை விட்டுக்கிட்டு உங்களுடைய கையில வந்து சட்டத்தை நீங்க எடுக்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தான் சில நேரத்தில் இதே மாதிரியான அப்பாவிகளும் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கும் இதே மாதிரியான அநியாயங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அன்பான சகோதரர்களே, இந்த வழக்கு மட்டுமல்ல, இன்னும் நிறைய சம்பவங்கள். விக்னேஷன் சொல்லக்கூடிய ஒருத்தர் பட்டணப்பாக்கத்துல இருந்து, சென்னையில இருந்து விக்னேஷன் சொல்லக்கூடியவர், அதே மாதிரி நாமக்கல்ல பரமத்தி வேலூர்ல மணிகண்டன் சொல்லி ஒருத்தர், அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீ காவல் நிலையத்துல சித்திரவதையில.
அதே மாதிரி கோவை கருமத்தம்பட்டியில வந்து இந்திரபிரசாத்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அதே மாதிரி வேடன் சொல்லக்கூடிய ஒருத்தர் மதுரையில இருந்து, சேலம் ஆத்தூர்ல ராஜாமணின்னு சொல்லக்கூடிய ஒரு வயதானவர், இப்படி பல கொலைகள் கடந்த 4 வருஷத்துல இந்த காவல் நிலையத்துல விசாரணை அப்படிங்கிற பேர்ல வந்து நடந்திருக்கக்கூடியது. இது எதுலையுமே ஈடுபட்டவர்களுக்கு பெரிய அளவுக்கு தண்டனை கிடையாது. இதுல ஈடுபட்ட எவருக்கு மேலேயும் பெரிய அளவுக்கு விசாரணை கிடையாது. பல வழக்குகள் வந்து கூப்பிட்டு அடிச்சு வீட்டுக்கு அனுப்புறாங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இறந்துடுறாரு. கேட்டா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, வலிப்பு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுது. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு மனித உரிமை மீறல் இந்த காவல் நிலையங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவிலே அதிகமாக மனித உரிமை மீறல் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இந்த அளவுக்கு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்துல காமராஜரை ஏஐ மூலமா கொண்டு வந்து இவருடைய ஆட்சியை பாராட்டக்கூடிய நிலைமையில இருக்குது. ஒரு பக்கத்துல கல்வி அவர் பாராட்டிட்டு இருக்கிறார். பள்ளிக்கூடத்துல கஞ்சா விற்கப்படுகிறது. பள்ளிக்கூட மாணவர்கள் போதையை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல சுத்துறான், கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இப்படி நமக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே அவனுக்கு ஒரு சங்கி முத்திரையை குத்தி அவனை ஒதுக்கி வச்சிடலாம். 2026 நாம தான் ஜெயிச்சிடலாம். ஏன்னா நமக்கு முட்டு கொடுக்கறதுக்கு, நமக்கு மாமா வேலை பார்க்கறதுக்கு பல கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் மனித உரிமை போராளிகளாக இருந்த பல போராளிகள் இன்னைக்கு வாய மூடி 200 ரூபா காசை வாங்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கிறான். ஊடகங்கள் நம்முடைய கையில இருக்குது. பெருசா பிஜேபி பேசும், அதிமுக பேசும், தாவேகா பேசும். இவங்களை தாண்டி நமக்கு எதிராக பேசுவதற்கு வேற யாருமே இல்ல. கூட்டணி வளத்துல நாம அடுத்த தேர்தலை சந்திச்சிடலாம்னு சொல்லி ஒரு தப்பான எண்ணத்துல திமுக இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல் களத்துல நீங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு களத்துல எதிரொலிக்கும். நீங்க மட்டுமல்ல, உங்க கூட இருந்துகிட்டு உங்களுக்கு ஒத்து ஊதுறாங்க இல்லையா கூட்டணி கட்சிகள், அவர்களும் சேர்ந்து உங்களோட வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.